மேம் இந்த ஃபால்ஸ் பெயினுக்கும் ட்ரூ லேபர் பெயினுக்கும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, அதை அவங்க எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஃபால்ஸ் பெயின்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் ட்ரைமிஸ்டர் மேலேருந்துன்னா சில பேருக்கு ஆரம்பிக்கும். இட்ஸ் ஆல்சோ கால்ட் இஸ் பிராக்ஸ்டன் ஹிக்ஸ் கான்ட்ராக்ஷன். ஸோ ஜென்ரலி அது 7th 8th 9th மந்தில் இன்னும் கொஞ்சம் சிவியராகி தெரிய ஆரம்பிக்கும். ஒரு மாதிரி இழுத்து பிடிக்கிற மாதிரி கான்ஸ்டன்ட் பெயின், விட்டு விட்டு ஒரு மாதிரி கான்ஸ்டன்ட் இழுத்து பிடிக்கிற மாதிரி பெயின் சொல்லுவாங்க. பட் வேற ட்ரூ லேபர் பெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலி லேபர் டைமில் வர பெயின். ஸோ இது பார்த்தீங்கன்னா அதிகமாகி வரும். அதோட இன்டென்சிட்டியும் டியூரேஷனும் ஃப்ரீக்வன்சி மூணுமே கூடி இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்துட்டுன்னே இருக்கும். ஸோ அந்த பேஷண்ட்க்கு இப்போது 2 hours ஒரு பெயின் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது இன்க்ரீஸ் ஆகி அரை மணிக்கு ஒரு 15 minutes 10 minutes வர ஆரம்பிக்கும். ஸோ அதோட ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் பெயின்ட டியூரேஷன் இன்டென்சிட்டி ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு ப்ளஸ் இன்னொன்று என்னன்னா சர்வைக்கல் மியூக்கஸ் கீழே இந்த அழுக்கு மாதிரி பட ஆரம்பிக்கும் டெலிவரி பெயின் ஸ்டார்ட் ஆகும் போதும். இல்லைன்னா சில பேருக்கு வாட்டரி டிஸ்சார்ஜ் இல்லைன்னா பனிக்கூட உடஞ்சி தண்ணி லீக் ஆகிட்டு வந்துடும். ஸோ அது மூணுமே பார்த்தா ட்ரூ லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆயிருக்கே தெரிஞ்சுக்கலாம்.